Hi and hello everyone. This is Beslin from Beslin Math Easy channel. Welcome to all. எல்லாரும் எப்படிமா இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸசைஸ் 1.4ல உள்ள சம்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 2 சம்ஸ் மட்டும். Okay, the first sum, determine whether the graph given below represent functions, give reason for your answers concerning each graph. அதாவது இந்த சம்மில் வந்து ஒரு 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சப்டிவிஷன்லேயும் ஒவ்வொரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எடுத்திருக்கோம். ஸோ இந்த கிராஃப் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இது வந்து ஃபங்க்ஷனாக குறிக்குதா இல்லையா, ஃபங்க்ஷனாக இல்லையான்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க, ஒரு கர்வ் கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, இது வந்து ஒரு ஃபங்க்ஷனை குறிக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டை படித்தோம் இல்லையா, லாஸ்ட் வீடியோவில் நம்ம அந்த டெஃபினேஷன் ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ அதில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், அப்போ அந்த வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டை வந்து நம்ம இந்த கிராஃப் ஒவ்வொரு இதுக்கும் நம்ம பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது அது வந்து அந்த இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சோம் அப்படின்னா இது ஃபங்க்ஷனாக இருக்கும் அந்த கண்டிஷனை. இல்லை அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னா இது ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? சரி, இப்போ அதுக்கு வந்து வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் பண்ணலாமா? அப்போ வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டில் வந்து என்ன கண்டிஷன், அதாவது என்ன பண்ணணும், ஒரு டைம் மட்டும்தான் கட் ஆகணும் இல்லையா? எப்படி இந்த கர்வில் இப்போது பாருங்கள், நான் செய்கிறேன். ஒரு வெர்டிக்கல் லைன் வந்து நான் ட்ரா பண்ணுறேன். ஒன்று தான் பண்ணணும்னு இல்லை, எத்தனை வேணாலும் பண்ணலாம். இப்போ பாருங்களேன், இதோட கண்டிஷன் என்ன, வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டில் ஒரு பாயிண்டில் தான், அட்மோஸ்ட் ஒரு பாயிண்டில் தான் கட் ஆகணும். இங்கே எப்படிமா கட் ஆகுது, இங்கே ஒரு பாயிண்டில் கட் ஆகுது, இங்கே ஒரு பாயிண்டில் கட் ஆகுது இல்லையா? அப்போ என்னவாகுது, மோர் தேன் 1 பாயிண்ட். இப்போ இந்த வெர்டிக்கல் லைனில் இதே மாதிரி இந்த வெர்டிக்கல் லைன்லேயும் பாருங்கள், இதுலேயும் வந்து நம்ம வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணும் போது என்ன கிடைக்குது, இந்த ஒரு பாயிண்டில் கட் ஆகுது, இந்த ஒரு பாயிண்ட்லேயும் என்ன ஆகுது, கட் ஆகுது. அப்போ மோர் தேன் 1 பாயிண்ட். இப்போ அகைன்மே ட்ரா பண்ணி பாருங்களேன், இன்னொரு லைன் போட்டாலுமே என்ன தான் ஆகும், கண்டிப்பாக இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட். அப்போ என்ன ஆகுது, மோர் தென் 1 பாயிண்டில் கட் ஆகுது. இப்போ மோர் தென் 1 பாயிண்டில் கட் ஆச்சுன்னா இது வந்து ஃபங்க்ஷனாக இருக்காது. ஸோ நம்ம என்ன ரீசன், அதை ரீசனும் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன எழுதிடணும், இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன், இது வந்து ஃபங்க்ஷன் இல்லை. ஏன்னா கிராஃப் மீட்ஸ் த வெர்டிக்கல் லைன் அட் மோர் தென் 1 பாயிண்ட் இல்லையா, ஒரு பாயிண்டில் மீட் பண்ணல, மோர் தென் 1 பாயிண்டில் என்ன ஆகுது, மீட் பண்ணுறதுனால இது ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ நெக்ஸ்ட் கிராஃப் செக் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் கிராஃப் பாருங்கள், இப்போ நெக்ஸ்ட் கிராஃப் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதோட கர்வ் பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்குது. இப்போ இதில் என்ன பண்ணுறோம், வெர்டிக்கல் லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ இதில் வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணால் எப்படி இருக்கும், இந்த சைடும் ட்ரா பண்ணலாம், இல்லை இந்த சைடு கூட பண்ணலாம், எந்த சைடு வேணாலும் ட்ரா பண்ணலாம். ஆனால் ட்ரா பண்ணும்போது என்னம்மா ஆகுது, இங்கே பாருங்களேன், ஒரே ஒரு லைனில் தான் கட் ஆகுது இல்லையா, இந்த ஒரு 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 இடத்துல தான் கட் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணாலும் இந்த ஒரு பாயிண்டில் தான் கட் ஆகுது. அதே மாதிரி சேம் இதுலேயும் பண்ணாலும் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் கட் ஆகுது. அப்போ அப்படி கட் ஆச்சுன்னா என்னது, இது ஃபங்க்ஷன். அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம், இட் இஸ் அ ஃபங்க்ஷன், த கர்வ் மீட்ஸ் த வெர்டிக்கல் லைன் அட் ஒன்லி 1 பாயிண்ட். ஏன்னா ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும்தான் நமக்கு கட் ஆகுது. இப்போ இந்த வெர்டிக்கல் லைன் எடுத்துட்டோம்னா இந்த பாயிண்டில் தான். சரி, இந்த சைடு போடுவோமே, இப்போ இந்த சைடு வெர்டிக்கல் லைன்லேயும் ஒரு இடத்துல தான் கட் ஆகுது. நம்மளோட கண்டிஷன் என்ன, ஒரே ஒரு இடத்துல கட் ஆச்சுன்னா அது ஃபங்க்ஷனாக இருக்கும். அதுதான் சொல்கிறேன், இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ரீசன் கேட்டிருக்காங்க இல்லையா, ஏன்னா த கர்வ் மீட்ஸ் த வெர்டிக்கல் லைன் அட் 1 பாயிண்ட் ஒன்லி, ஒரே ஒரு பாயிண்டில் இது வந்து கட் ஆகிறனால இது ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கிராஃப் பார்க்கலாமா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கிராஃப் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் கிராஃப்லையும் வெர்டிக்கல் லைன் போட்டோம்னா என்னவாகும் பாருங்கள். இப்போ நான் இங்கே ட்ரா பண்ணுறேன். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், மொத்தம் 1 2 3, மொத்தம் 3 பாயிண்டில் கட் ஆகுது. ஓகேவா? இப்போ இந்த சைடுமே நான் வந்து வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ண பார்ப்போமே. ஓகே, 1 2 3, டோட்டலாக 3 டைம்ஸ் இல்லையா, 1 2 3, மொத்தம் 3 டைம் கட் ஆகுது. அப்போ 3 தடவை கட் ஆச்சுன்னா என்ன சொல்லிடுவோம், இது ஃபங்க்ஷனாக மோர் தென் ஒன் டைம் தான் கட் ஆகணும். அதுக்கு மேலே போச்சுன்னா இது ஃபங்க்ஷனாக இருக்காது. ஸோ இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஏன், பிகாஸ் இட் மீட்ஸ் த வெர்டிக்கல் லைன் அட் மோர் தென் 1 பாயிண்ட்ஸ். அதனால் இது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது, நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த லாஸ்ட் கிராஃப் பாருங்கள். ஓகே, இப்போ இங்கே பாருங்க, இப்போ இதுலையுமே நம்ம என்ன பண்ணணும், வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணணுமா? ஸோ வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுவோம். ஓகே,
ஓகே. இப்போ இங்கே பாருங்கள், ஆல்ரெடி ஒன் டைம் வந்து என்னவா இருக்குது, அவங்களே என்ன பண்ணியிருக்காங்க, ஒன் டைம் கொடுத்தது என்ன இருக்குது, கட் ஆகி தான் இருக்குது. ஸோ பாருங்கள், இது வந்து பாருங்கள், அந்த கொடுத்த கிராஃபில் பாருங்கள், இப்போ ஒன் டைம் நான் என்ன பண்ணுறேன், ட்ரா பண்ணுறேன். ஓகேவா, இப்படி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நான் இதில் என்ன பண்ணுறோம், கொடுத்துருக்க கிராஃபில் வெர்டிக்கல் லைன் நான் ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணும்போது எங்கே கட் ஆகுது, ஒரே ஒன் டைம் தானே இங்கே கட் ஆகுது இல்லையா, ஒன் டைம். இப்போ இந்த வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணோம்னா ஒரு தடவை மட்டும்தான். இந்த வெர்டிக்கல் லைன் நான் ட்ரா பண்ணுறேன் ஒன் டைம். ஸோ இங்கே மட்டும்தான் ட்ரா பண்ணணுமா, ஏன் இந்த பக்கெட்டு பண்ணக்கூடாதா, பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். இப்போ இங்கே பண்ணோம்னா ஒன் டைம் தான், வேறு எங்கேயுமே இல்லை. இந்த லைன் எப்படி தான் இருக்கும், இப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி இப்படியே எக்ஸ்டெண்ட் தான் ஆகுமே தவிர வேறு எந்த பக்கட்டும் வளைஞ்சு நெளிஞ்செல்லாம் வராது. ஸோ அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆனாலுமே நம்ம இது வரைக்கும் லைன் போச்சு, இங்கேயும் நம்ம வெர்டிக்கல் லைன் வரைஞ்சாலுமே இந்த ஒரு பாயிண்டில் தான் கட் ஆகும் இல்லையா. ஸோ இது என்ன சொல்லலாம், அப்போ ஒரு பாயிண்டில் கட் ஆச்சுன்னா இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஏன், பிகாஸ் இட் மீன்ஸ் த வெர்டிக்கல் லைன் அட் ஒன் பாயிண்ட் ஒன்லி. ஏன்னா இப்போ இந்த இதில் வரைஞ்சாலும் ஒரு தடவை தான் கட் ஆகுது, பக்கத்தில் வரைஞ்சாலும் ஒரு தடவை தான் கட் ஆகுது. ஸோ இப்படி பாருங்கள், இப்போ இந்த சைடு நம்ம வெர்டிக்கல் லைன் வரைஞ்சாலும் என்ன தான் ஆகுது, ஒரு இடத்துல மட்டும்தான் கட் ஆகுது. ஸோ அப்போ இது என்ன, இது வந்து ஃபங்க்ஷன். ஓகேவா, அவ்வளோதாம்மா. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. ஓகே, இப்போ பார்க்கலாம். செகண்ட் சம், லெட் f from a tends to be a function defined by f of x is equal to x by 2 minus 1 where a is equal to set of 2 4 6 10 12 கொடுத்துருக்காங்க, b ஓட வேல்யூஸும் கொடுத்துருக்காங்க, set of 0 1 2 4 5 9 ஓகே கொடுத்துருக்காங்க. represent function f ஓகே பை என்னென்ன கேட்டிருக்காங்க, set of ordered pairs, a table, an arrow diagram, a graph. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஓகேவா, ஓகே, எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க ஃபங்க்ஷனை, a to bன்னு டிஃபைன் பண்ணுறாங்க. ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, f of x is equal to x by 2 minus 1. ஏவோட வேல்யூஸ் வந்து செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, b ஓடையும் செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், இதில் வச்சு நம்ம என்ன பண்ணணுமா, ஆர்டர்ட் பேர், டேபிள், ஆரோ டயக்ராம், கிராஃப், இது நாலுமே நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து ட்ரா பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, இப்போ இங்கே எக்ஸுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஏவோட வேல்யூஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே எக்ஸ் இருக்குல்ல, ஸோ ஏவோட வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். வர்ற வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல, அதுதான் பி. ஓகேவா, ஏன்னா இங்கே எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, எஃப் ஃப்ரம் ஏ டென்ஸ் டு பி, நமக்கு இங்கே கண்டிஷனே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம சம் செய்யும் போது நமக்கு இன்னும் கிளியர் ஆகிடுமா, வாங்க பார்க்கலாமா. ஓகே, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கொஸ்டினில் கொடுத்துருக்கதெல்லாம் எழுதிக்கலாமா. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 2 மைனஸ் 1. ஏவோட வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்க, செட் ஆஃப் 2, 4, 6, 10, 12. பியோட வேல்யூ செட் ஆஃப் 0, 1, 2, 4, 5, 9. கொஸ்டினில் இருக்கிறத நம்ம அப்படியே எழுதியிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும், நம்ம ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூஸ் எல்லாம் ஒவ்வொரு வேல்யூஸ் ஈச் வேல்யூஸையும் எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, பண்ணலாமா, வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், எக்ஸுக்காக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், 2. புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இருந்துச்சுன்னா எதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இந்த ஃபங்க்ஷனில். ஸோ எக்ஸுக்காக என்ன 2னா எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 2 by 2 minus 1. அப்போது 2 1 2 2 1 2. ஸோ 1 minus 1 என்ன வரும், வேல்யூ சொல்லுங்கள், 0. ஸோ எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, எப்போ எக்ஸுக்கு வந்து 2 எக்ஸு 2வாக இருக்கும்போது எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ என்னவாகிடுது, 0. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸுக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும், 2 பண்ணிட்டோம், நெக்ஸ்ட்டு 4 பண்ணணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4னா எஃப் ஆஃப் 4 இஸ் ஈக்குவல் டு 4 டிவைடட் பை 2, ஏன்னா அந்த ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணுறோம். மைனஸ் 1 2 1 is 2 2 2s are 4 2 minus 1 வேல்யூ என்ன கிடைச்சது, 1. அப்போ தேர்ஃபோர் எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சது, 1 கிடைச்சது. வெரி ஈஸிமா, ஓகேவா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், எக்ஸுக்காக 6 அப்ளை பண்ண போகிறோம். 4 பண்ணிட்டோம், 6 பண்ண போகிறோம். அப்போ 6 அப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 6 டிவைடட் பை 2 minus 1. இந்த ஃபங்க்ஷனில் தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஓகேவா, 2 1 is 2 2 3s are 6. ஸோ 3 minus 1 வேல்யூ என்ன கிடைக்கும், 3ல் 1 போச்சுன்னா என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். ஓகே, அப்போ எஃப் ஆஃப் 6 இஸ் ஈக்குவல் டு நமக்கு 2 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும், 10 இருக்கு இல்லையா, ஸோ 10 வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸுக்காக 10 சப்ஸ்டியூட் பண்ணும் போது என்ன கிடைக்கும், எஃப் ஆஃப் 10. ஸோ 10 டிவைடட் பை 2 minus 1 2 1 is 2 2 5s are
10. 5 minus 1 வேல்யூ என்ன 4. அப்போ f of 10ஓட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு நமக்கு 4 கிடச்சிருக்கு. இந்த லாஸ்ட் வேல்யூ வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணணுமா இங்கே என்ன இருக்குது 12 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே இப்போ put x is equal to 12. ஸோ என்ன கிடைக்கும் f of 12 equal to xக்காக 12 இல்லையா. ஸோ x divided by 2 12 by 2 minus 1 2 1 is 2 2 6 are 12. ஸோ 6 minus 1 வேல்யூ என்ன கிடைக்கும் 5. இப்போ f of 12 is equal to என்ன கிடைச்சிருக்கு நமக்கு 5 கிடைச்சிருக்கு. ஓகேவா. ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு என்னமா கேட்டிருக்காங்க நமக்கு ஓகே இப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் ஆர்டர்ட் பேரில் நம்ம எழுதணும். எப்படி எழுதலாம் ஓகே இப்போ இங்கே என்ன இருக்குது எக்ஸுக்கு வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது f of 2ஓட வேல்யூ என்ன கிடைச்சிது 0. அப்போ எப்படி எழுதலாம் 2, 0. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸுக்கு 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைச்சது f of 4 1. ஸோ எப்படி எழுதலாம் 4, 1 எழுதலாமா. நெக்ஸ்ட் என்னம்மா சொல்லுங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி வாங்க. எக்ஸுக்கு 6 சப்ஸ்டியூட் பண்ணும்போது f of 6 என்ன கிடைக்கிது 2. ஸோ 6, 2. நெக்ஸ்ட்டு சொல்லுங்கள் எக்ஸுக்கு 10 சப்ஸ்டியூட் பண்ணுறோம் f of 10 என்ன கிடைக்குது 4. ஸோ 10, 4. த ஃபைனல் ஒன் என்னது 12. எக்ஸுக்கு 12 சப்ஸ்டியூட் பண்ணும்போது f of 12 என்ன கிடைக்குது 5. ஸோ 12, 5. ஓகேவா. நீங்கள் கேட்கலாம் இங்கே பாருங்கள் கொஸ்டின் செக் பண்ணுங்கள். ஏன் வந்து ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க பியோட வேல்யூவே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமே எக்ஸுக்காக ஏன் தான் பண்ணணும்னா பண்ணக்கூடாது. இங்கே எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க f from a tends to b. ஓகேவா. ஸோ அதனால தான் நம்ம ஏவோட வேல்யூ வந்து எக்ஸுக்காக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் என்னமா பண்ணணும் செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர் எழுதணும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர்ட் பேர் இப்போ இது வரைக்கும் ஈஸியாக நம்ம வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி 1 by 1 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது ஓகே எல்லாமே முடிஞ்சது. இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்களோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களோ அதோட ஆன்சர் மட்டும் நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஓகேவா. ஓகே இப்போ செட் ஆஃப் ஆர்டர்ட் பேரில் எழுதணும் இல்லையா. நம்ம பார்த்தோம் இல்லையா ஃபஸ்ட் என்ன கிடைச்சது 2, 0 4, 1 6, 2 10, 4 12, 5. ஓகே ஃபஸ்ட்டு ஓகே ஓவர். நெக்ஸ்ட்டு டேபிள் ஃபார்மில் எழுதினோம்னா என்ன எடுத்துக்கிட்டோம் எக்ஸ் f of x. எப்போ எக்ஸ் வந்து 2ஆக இருக்கும் போது f of xோட வேல்யூ 0 கிடச்சிது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு எடுத்துக்கும் போது f of xோட வேல்யூ 1 கிடச்சிது. நெக்ஸ்ட்டு எக்ஸ் வந்து 6ஆக இருக்கும் போது f of x 2ஆக இருந்தது. எக்ஸோட வேல்யூ 10ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு f of x என்ன கிடச்சிது 4 கிடச்சிது. அடுத்து எக்ஸுக்கு வந்து 12ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது f of xோட வேல்யூ என்னமா கிடச்சிது 5ன்னு கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த டேபிள் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஓகே இப்போ பாருங்கள் ஆரோ டயக்ராம் பண்ண போகிறோம். ஓகே இப்போ ஆரோ டயக்ராம் எப்படி பண்ண போகிறோம் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸ் வந்து ஆரோ டயக்ராம் எடுத்துக்கக்கூடாது. கொஸ்டினில் என்ன கொடுத்தாங்க ஏவோட வேல்யூஸையும் பியோட வேல்யூஸும் என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அது எல்லாமே அப்படியே நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா. ஓகே இப்போ பாருங்கள் ஓகே இப்போ ஏவோட வேல்யூ இங்கே என்னமோ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 2 4 6 10 12 கொடுத்துருக்காங்க. பியோட வேல்யூ 0 1 2 4 5 9 இது கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸையும் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்து ஆரோ டயக்ராம் பண்ண போகிறோம். ஓகேவா. ஓகே இப்போ பாருங்கள் ஓகே இப்போது அந்த வேல்யூஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்க எல்லா வேல்யூஸுமே எடுத்துக்கிட்டோம். ஓகேவா. எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் இங்கே ஆர்டர் பேர்ஸில் வந்து என்னென்ன வேல்யூஸ் இருக்குது நம்ம என்ன எடுத்தோம் 2க்கு 0 இல்லையா. ஸோ 2க்கு 0 ஃபங்க்ஷன் a to b. ஸோ 2க்கு வந்து 0. நெக்ஸ்ட்டு வந்து 4 to 1 4ஆக இருக்கும் போது இங்கே எதோட ஆச்சு 1 கிடைச்சது. ஸோ இந்த ஆரோ மறந்துடக்கூடாதுமா கரெக்டாக பண்ணணும். 6, 2 ஸோ 6, 2. நெக்ஸ்ட் 10, 4 10, 4. அடுத்தது என்னம்மா பேர் 12, 5. ஸோ இங்கே பாருங்கள் 12, 5 கொடுத்தாச்சு. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் ஆரோ டயக்ராம் ஃபார்ம் பண்ணலாம். ஓகே இந்த லாஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டாங்க கிராஃப் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி இதில் பாருங்களேன் இப்போ கிராஃபில் பாருங்கள் ஏபி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஏல ஹையஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது 12. ஸோ இல்லையா அப்போ 12னா எக்ஸில் வந்து 12 வரைக்கும் இருக்கும். பியில் ஹையஸ்ட் வேல்யூ 9. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் ஒய் ஆக்சிஸில் வந்து 9 வரைக்கும் எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள் கிராஃப் செக் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் இல்லையா. ஸோ எக்ஸ் டேஷ் இது வந்து ஒய் டேஷ் இது ஃபஸ்ட்டு கிளியராக இருக்கணும். இங்கே இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் 0லேருந்து இந்த வேல்யூஸ் வந்து 1 to 12 அவங்க வந்து இங்கே 1 2 3 4ன்னு எடுத்துக்கணும். இங்கே வந்து இப்படி இல்லையே பேரில் அந்த மாதிரி இல்லை 2 to 0ன்னு தான் இருக்குது 4 to 1. ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து எப்படி எடுத்துக்கிறோம்
1 2 3 4 5 இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 4 6 8 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா, தப்பில்ல. ஓகே, இப்போ இங்கே என்ன எப்படி எடுத்துக்கிறோம், நான் 1 2 3னே எடுத்துக்கிறேன், நீங்களும் அப்படியே எடுத்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 வரைக்கும் இருக்கனால நான் 12 வரைக்கும் எடுத்திருக்கேன் எக்ஸ் ஆக்சிஸில். ஒய் ஆக்சிஸில் வந்து ஹையஸ்ட் வேல்யூ வந்து 9 வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் 9 வரைக்கும் தான் எடுத்திருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, இங்கே 12 எடுத்திருக்கீங்க, இங்கே மட்டும் ஏன் 9 எடுத்திருக்கீங்க? 12 வரை எழுதலாமானா எழுதலாம், தப்பில்லை. ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து என்ன கிடைச்சிது நமக்கு 2,0 ஆர்டர் பேர் பாருங்கள். 2,0 எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் 0. ஸோ டவுன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்டர் பேரில் என்ன பேர் இருக்குது? 4 4,1. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 4, ஒய் ஆக்சிஸில் 1, 4,1. நெக்ஸ்ட்டு வேல்யூ சொல்லுங்கம்மா. 6,2 இல்லையா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 6, ஒய் ஆக்சிஸில் 2. ஓகே, ஸோ 6,2. நெக்ஸ்ட்டு வேல்யூ 10,4. எக்ஸ் ஆக்சிஸில் 10, இங்கே பாருங்கள் 10, ஒய் ஆக்சிஸில் 4 இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு வேல்யூ 12,5. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து இங்கே என்ன இருக்குது? 12 இருக்குது. ஒய் ஆக்சிஸில் வந்து இங்கே 5. ஸோ 12 to 5. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஒரே லைனில் தான் இருக்கும். ஸோ நான் வந்து அப்படியே வந்து இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கிறோம், ஜாயின் பண்ணிக்கிறோம். ஓகேவாம்மா, கிளியராம்மா? இப்படி தான் இந்த கிராஃப் வரையலாம். இந்த சம்முமே ரொம்ப ஈஸி, வெரி சிம்பிள் தான். நம்ம கான்செப்ட் மட்டும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேம்மா, என்னோட டீச்சிங் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேம்மா, தேங்க்யூ.